ஹலோ கைஸ். நம்ம பைஸ்பார் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் ரீட் அண்ட் ரைட் ஆஃப் சிஎஸ்வி ஃபைல் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ அதில் அடுத்தது நம்ம ஜேசன் ஃபைலை பற்றி பார்க்க போகிறோம். ஜேசன் ஃபைலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எப்படி ரைட் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஏன்னா ரீடை ஆல்ரெடி பார்த்தாச்சு. இதில் இப்போ ரைட்டை பற்றி ரைட் டேட்டா ஃப்ரேம் இன்ட்டு ஜேசன் ஃபைல் யூஸிங் பைஸ்பார்க். இதில் 3 மோடு பார்க்க போகிறோம். அப்புறம் இது ஜேசன்ற இது ஒரு ஆப்ஜெக்ட்டு, டேட்டா ஃப்ரேமோட ஆப்ஜெக்ட்டு ரைட் டாட் ஜேசன்னு வச்சு யூஸ் பண்ணலாம். இதில் 2 ஒர்க்கர் நோடு, இந்த நோடும் டிரைவர் நோடும் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கோடிங் உள்ளே போகலாம். உங்களுக்கு ஸ்பார்க் செஷன் க்ரியேட் பண்ணுறேன். இதில் ஒரு டுப்புள் உங்களுக்கு தெரியும், சாதா ஒரு டுப்புள். அதுக்கு ஸ்கீமா இப்போது ஸ்பார்க் டாட் டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் டேட்டா ஃப்ரேம் இதில் அந்த டுப்பில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போது ஸ்கீமாவும் செட் பண்ணுறேன். இது வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, எல்லா வீடியோலையும் அது வருது. ஸோ அடுத்தது பார்ப்போம். அடுத்தது ஓகே, இப்போது இந்த டேட்டா ஃப்ரேமை என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு ஜேசன் ஃபைல் பற்றி தெரியும். அதில் நம்ம இப்போ ரைட் பண்ண போகிறோம். இந்த டேட்டா ஃப்ரேமை க்ரியேட் பண்ண டேட்டா ஃப்ரேமை நம்ம ஒரு வேரியபிளில் வச்சுக்கலாமா? க்ரியேட்டட் டேட்டா ஃப்ரேம் க்ரியேட்டட் யூஸிங் டுப்பிள். ஓகேங்களா? இப்படி வச்சுப்போம். இப்போ இந்த வேரியபிளில் நம்ம இதில் இருக்க எல்லாமே இருக்கும். அந்த டேட்டா ஃப்ரேம் இருக்கும். இதை வச்சு நம்ம ஜேசன் ஃபைலை ரைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? எப்படி df underscore creator டாட் என்ன வருது? இது இப்போ டேட்டா ஃப்ரேம் டாட் ரைட், இது ஒரு ஆப்ஜெக்ட்டு டாட் சிஎஸ்வி ஜேசன் வருது பார்த்தீங்களா? இதெல்லாம் ஃபங்க்ஷனு. டேட்டா ஃப்ரேம் கிளாஸுக்கு ரைட்டு ஒரு ஆப்ஜெக்ட்டு, அதுக்கு ஜேசன் ஒரு ஃபங்க்ஷனு. சிம்பிள். அந்த ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணியாச்சா? இப்போது இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? பாத் கொடுத்தாச்சு. பாத் நான் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் நம்மளுடைய டெம்பரரி ஃபைல் பாத். சரி, கமா ஃபஸ்ட் இதை பார்ப்போமா? மோடு வந்து டிஃபால்ட்டாக இது ஆல்ரெடி இருந்தால் எரர் காட்டும். இது ஸ்கீமாவும் பிரிண்ட் பண்ணிப்போம். இதோடைய ஸ்கீமாவும் பிரிண்ட் பண்ணிப்போமா, இல்லை ஷோ பண்ணிப்போமா? இதுக்கும் ஷோ பண்ணிப்போம். அப்புறம் ஸ்கீமாவும் பிரிண்ட் பண்ணிப்போம். பிரிண்ட் ஸ்கீமா. அது என்ன? ஓகே. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இந்த 3 லைன் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லை. இதில் இந்த டேட்டா ஃப்ரேம் கிளாஸ் டாட் ஆப்ஜெக்ட் டாட் ஃபங்க்ஷன் இது. ஓகேங்களா? ஸோ டேட்டா ஃப்ரேம் டாட் ரைட்டு டாட் ஜேசன், அதில் பேராமீட்டர் பார்த்து மட்டும் ஃபாலோ பண்ணியிருக்கேன், பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு வேணா ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இதில் பார்த்து மோடு இருக்குது. நம்ம மோடு மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா? இது எல்லாம் உங்களுக்கு தானாக புரியும். இல்லைனா நீங்கள் ஹெல்ப் போட்டு பாருங்கள். சரி, இப்போதைக்கு இதை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் டிஃபால்ட் மோடு எரரில் தான் இருக்கும். எதுவுமே இல்லைனா எரரில் இருக்கும். இங்கே டெம்ப் ஃபைல் ஆல்ரெடி இருக்குது, அதை டெலீட் பண்ணாமல் விட்டுட்டேன். மேபி நமக்கு எரர் காட்டலாம். இல்லை ஸ்டாப் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ திரும்ப நான் ரன் பண்ணிட்டேன். என்ன ஆகும்? ரன் ஆகுது, பார்ப்போம். ஓகேங்களா? இந்த 3 லைன் தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த 3 லைன் தான் ரன் ஆக போகுது.
ஒன்று க்ரியேட் ஆக போகுது, 2 அந்த டேட்டா ஃப்ரேம் ரைட் ஆக போகுது, 2 ஷோ பண்ண போகுது, 3 பிரிண்ட் பண்ண போகுது. இது எல்லாமே டேட்டா ஃப்ரேம் கிளாஸு. இது ஸ்பார்க் ஆப்ஜெக்ட்டு. அதிலேருந்து இந்த இருங்க, இது என்னன்னு பார்ப்போம். ஃபங்க்ஷன். ஓகே, ஓகேங்களா? எப்படி ரைட் ஆயிருக்குன்னு பார்ப்போமா? பிரிண்ட் ஆயிடுச்சு. எப்படி ரைட் ஆயிடுச்சுன்னு பார்ப்போமா? ஸ்டூடெண்ட் 1 நேம் ரியா. எப்படி கிரியேட் ஆச்சு பார்த்தீங்களா? ஓகே, ஓகே. இப்போ உங்களுக்கு தெரியும் இதில் எப்படி க்ரியேட் ஆகும்னா, 2 3 பார்ட்டிஷனாக க்ரியேட் ஆகும். இதில் உங்களுக்கு போன வீடியோவில் பார்த்த மாதிரி இது 3 ஒர்க்கர் நோடு, ஓகேங்களா? டிரைவர் நோடு எப்படி ஒர்க்கர் நோடை பிரிக்குது, ஸ்லேவ் நோடு அதுக்கு எப்படி பிரிக்குது, எப்படி எக்ஸிக்யூஷன் நடக்குது ஸ்பார்க்கில்ன்றதை நீங்கள் இப்போ கண் கூட பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இதை மோடு பார்ப்போம். இப்போ திரும்ப ரன் பண்ணுறேன். திரும்ப ரன் பண்ணால் என்ன ஆகும்? டிஃபால்ட் மோடு எரரில் இருக்குது. ஸோ நமக்கு எரர் அடிச்சிடும். அதாவது ஆல்ரெடி இந்த டைரக்டரி இருந்தால் நமக்கு எரர் அடிக்கும். பார்ப்போமா? எரர் அடிக்கா? பாத் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். சரி, இப்போ பாத் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். இப்போது என்ன பண்ணலாம்? இந்த இதை மாற்றிடுவோம். இப்போ 4 5 6 நான் ஏன் மாற்றுறேன்றது உங்களுக்கு புரியும். இதில் மோட் டாட்ன்றதை அப்பன் பண்ண போகிறேன், அதனால் மாற்றுறேன். இப்போது இது கூட சேர்ந்துடும். ஓகேங்களா? அப்போ மோட் equal to append. சிம்பிள். ரன் பண்ணுவோமா? ஓகே, என்ன ஆகுதுங்க பாருங்கள். 4 5 3 6 இங்கே வருது பாருங்கள். 2 அது கூட எல்லா டேட்டாவும் அப்படியே ஜாயிண்ட் ஆகிருக்கு. சிம்பிள். இது பேட்ச் பேஜாக வருது. 4 1. ஓகே, நீங்கள் இந்த 3 லைனை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தானாகவே அது எந்த மாதிரி பிரிக்குதுன்றது ஒரு ஐடியா வந்துடும். ஓகேங்களா? இதில் பார்த்தாச்சு. இப்போது ஓவர் ரைட் பார்ப்போம். ஓகேங்களா? ஓவர் ரைட் அது WRIT. இப்போ ரன் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு சாரி, ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதே ஓவர் ரைட் ஆகிட்டோம். ஸோ 10 11 12. இப்போ ரன் பண்ணுவோமா?
என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ரைட்டுன்றது டேட்டா ஃப்ரேம் ரைட்டரோட ஒரு ஆப்ஜெக்ட் கரெக்டு தான். இது கிரியேட் பண்ணது, இது ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, இது ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, இது ரெண்டும் ஃபங்க்ஷன், இது ஆப்ஜெக்ட்டு, இது கிளாஸு. ஓகே, இதுலேருந்து இது வரும்போது ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர் ரைடு என்ன பண்ணியிருக்குன்னு பார்ப்போமா. ரன் ஆகிடுச்சு. ஓவர் ரைடில் 10, 11, 12 இந்த 3 வந்துடுச்சு. ஸோ 3 நோடும் பார்த்தாச்சு, மூணு மோடும் பார்த்தாச்சு. இதில் நம்ம சிஎஸ்வியில் ஒன்று மிஸ் பண்ணிட்டோம். இந்த ரைட் கூட இப்படி இதில் ரைட் பண்ணும்போது ரீஅரேஞ்ச் ரீபார்ட்டிஷன் ஒன்று இருக்குது கரெக்டுங்களா. ஓகே, இல்லைண்ணா இங்கே செக் பண்ணுவோமா இதோட. ரீபார்ட்டிஷன் இது சிஎஸ்வி ஃபைலுக்கும் இந்த ரீபார்ட்டிஷன், அதாவது டேட்டா ஃப்ரேம் ரீபார்ட்டிஷன் பண்ணி இந்த மாதிரி 3 ஃபைலாக பிரிக்கிறதுக்கு பதில் நம்ம இதில் வந்து இதில் பேராமீட்டர் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போமா. சரி, இப்போ 1ன்னு கொடுப்போம். ஃபஸ்ட்டு 1 நம்ம போகலாம். ஸோ இதோட பேராமீட்டரை இப்போ 1ன்னு கொடுப்போம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த 3ஆக பிரிக்கிறது பதிலாக ஸ்பார்க்கு ஒரே ஃபைலாக வச்சுக்குவோம். ஒரே நோட எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேங்களா, செக் பண்ணிவிடுவோம், ரன் ஆகட்டும். ஸோ இப்போ நம்ம ஓவர் ரைட்டில் தான் இருக்கோம்ல. ஆமாம், ஓவர் ரைட்டில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அடுத்தது ஓவர் ரைட் எடுத்துகிட்டு நம்ம வேறு டேட்டா கூட கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். ரன் ஆகட்டும், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். எத்தனை ஃபைல் க்ரியேட் ஆகிருக்குன்னு பார்ப்போமா. பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 தான் க்ரியேட் ஆகிருக்கு. ஒரே எக்ஸிக்யூஷன் நோட் சிம்பிளாக முடிஞ்சிச்சு பாருங்கள். ஸோ ரீபார்ட்டிஷனும் நீங்கள் இப்போது பார்த்து வச்சுக்கோங்க. படிக்கும்போது நம்ம ஃப்யூச்சரில் என்ன பண்ணுவோமோ அதை யூஸ் பண்ணும்போது நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த சிஎஸ்வி ஃபைலில் சொல்ல மறந்துட்டுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இதே மாதிரி தான் சிஎஸ்வி ஃபைல்லையும் ரீபார்ட்டிஷன் யூஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு இது வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த 3 லைனை. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Cheers guys, thanks.